இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்கள்ல யார் பாக்கியவான் அப்படின்றதை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றத நம்ம தியானிச்சோம். இந்த நாள்ல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்ம பாக்கியவான்கள், ஆசீர்வாதமானவர்கள் அப்படின்னா நம்ம யாரை நினைப்போம்? இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கு. அவங்களால எல்லாவற்றையும் வாங்க முடியும். அவங்களுடைய பண பலத்தினால அவங்க எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவங்க ஒரு அதிகாரத்துல இருக்காங்க, ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்காங்க அப்படின்றவங்கள நம்ம என்ன செய்வோம்? பாக்கியவான்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பொதுவா சாந்த குணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க. அவங்க எதை குறித்தும் அதிகமா ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. எதை குறித்தும் அதிகமா அவங்க மற்றவங்ககிட்ட வழக்காட மாட்டாங்க. அவங்க வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. அநேக நேரங்களில அவங்களை குறித்து சொன்ன குற்றச்சாட்டுகளை கூட அவங்க அப்படியே அமைதியா போயிடுவாங்க. அதனால அநேக நேரத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க கோழையானவர்கள், அவங்க கோழை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க சைடு நியாயம் இருந்தா கூட அந்த நியாயத்தை அவங்க சொல்லாதவர்களா காணப்பட்டதுனால இந்த உலகத்தின் பார்வையில அவங்க எப்படி காணப்படுறாங்க? கோழை அப்படின்னு காணப்படுறாங்க. ஆனா இந்த சாந்த குணம் என்ன அப்படின்னா, மிகவும் வலிமையானது. அவங்களுடைய பாயிண்ட்ல அவங்க என்ன செய்றாங்க? மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதை மற்றவங்ககிட்ட சொல்லிதான் அதை நியாயப்படுத்தணும், அதை மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அப்படி செஞ்சா நம்ம நம்மளை நல்லவங்க நினைப்பாங்க, நம்ம கரெக்டா இருக்கோம்னு நினைப்பாங்க அப்படின்றது அல்ல. அவங்க செய்யற காரியங்களில் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, வலிமையா இருக்காங்க அப்படின்றது தான் இதன் பொருள். அதே நேரத்துல நம்ம இதை அநேக நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறவர்களா காணப்பட மாட்டோம். சாந்த குணம், அவங்க அமைதியாவே போயிடுறாங்க, அவங்க ஒரு கோலை, அவங்க எதையும் பேச மாட்டாங்க அப்படின்றதா நம்ம சொல்லுவோம். அநேக நேரங்களில அது நிமித்தமாக அநேக காரியங்கள் அவங்க மேல சுமத்தப்பட்டு காணப்படுகிறோம். ஆனா மோசே நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னாகமம் 12:3 மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். ஏன் இந்த சாந்த குணத்தை இந்த நேரத்துல குறிப்பிடுறாரு அப்படின்னா, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீய மோசே விவாகம் பண்ணினதுனால அவனுடைய ஆரோனும் மிரியாமும் அவங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகள் அவனுக்கு விரோதமாக பேசினதுனால அவங்க என்ன சொல்றாங்க? மோசையை கொண்டுதான் பேசுவாரா, எங்களை கொண்டு பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தா. இந்த மோசை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல அவனுடைய நியாயத்தை அவன் வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனா அவன் எதுவுமே செய்யல, அவன் அமைதியா இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் பண்ணாரு. அந்த மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்தது, அவனுக்கு விரோதமா பேசினாரு. சாந்த குணம் உள்ளவனா இருந்ததுனால ஆண்டவர் அவர்களுக்காய் வழக்காடாரு, ஆண்டவர் அவர்களுக்காக செயல்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பூமியை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னா, பொறுமையா நம்ம சாந்த குணம் உள்ளவர்களா இருந்தோம் அப்படின்னா எல்லாவித காரியங்களையும் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். பூமியில் உள்ள சகல காரியங்களையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஜெயம் உள்ளவர்களாய் நம்ம வாழலாம். மற்றவங்களுக்கு முன்பதாக ஒருவேளை இவங்க கோழை, இவங்க தோத்துட்டாங்க, இந்த காரியத்துல இவங்களுக்கு தோல்வி ஆயிற்று அப்படின்னு ஒருவேளை மற்றவங்க குற்றப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார், நமக்காக யுத்தம் செய்வாரு. இந்த மோசைக்காக ஆண்டவர் யுத்தம் செய்து அவன் சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்றாரு. மிரியாமுக்கு குஷ்டரோகத்தை கொடுக்கிறார். இப்படி மோசைக்கு விரோதமாக பேசினதுனால குஷ்டரோகம் மிரியாமுக்கு வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதற்கப்புறமும் மோசே அவளுக்காக வேண்டிக் கொண்டான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லா காரியத்திலையும் சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கிறோமா அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்களில நம்முடைய காரியங்கள், நம்மளை மற்றவர்கள் நமக்கு நேராக வைகிற குற்றச்சாட்டுகள், நம்மை நமக்கு நேராக பேசுகிறதான பேச்சுகள், மறைமுகமான பேசுகிறதான பேச்சுகள் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி செயல்படுகிறோம்? சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கிறோமா? அநேக நேரங்களில் நம்ம சாந்த குணத்தை நம்ம இழந்து நம்ம நம்முடைய சுயத்துல நம்ம நிறைய நேரத்துல செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் இந்த நாள்ல நம்மை பார்த்து சொல்லுகிறாரு, நீ சாந்த குணம் உள்ளவளாய் இருந்தால் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு. சாந்த குணத்தை ஆண்டவர் தான் நமக்கு தரணும். பூமியை சுதந்திரிக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் தான் தரணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? நமக்கு
அவருடைய ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறாரு. அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றும்படியாக அவரு நமக்கு முன்பதாக முன்மாதிரி வைத்து போயிறாரு. சாந்தமா நம்ம இருக்கணும், அன்பா இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். சாந்தம் உள்ளவர்களாய் நம்ம வாழும்போது ஒருவேளை மற்றவருடைய பார்வையில நம்ம கோழையானவங்க, இவங்க யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இவங்கள நம்ம என்னன்னாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் ஒருவேளை நம்மை நினைத்து அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம மீது சுமத்துவார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எந்த காரியங்களில நம்மை குற்றப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறாங்க, அந்த இடத்துல என்னால பேச முடியல, நான் அமைதியா இருக்கேன், நான் சாந்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். இந்த மோசைக்காக ஆண்டவர் வழக்காடினாரு. ஆண்டவர் அவர்களுக்கு மிரியாமுக்கு அந்த தண்டனையை வழங்கினார், குஷ்டரோகம் கொடுத்தார் அப்படின்றத பாக்குறோம். ஒருவேளை என்னால இவங்க என்ன குறித்து இப்படி எல்லாம் பேசுறாங்க, அவங்களுக்கு நான் எதுவுமே செய்ய முடியல, அவங்கள என்னால அவங்களை எதிர்த்து நான் சொல்ல முடியல, எந்த காரியத்தை என்னால செயல்படுத்த முடியல அப்படின்னு ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க வரும்போது ஆண்டவர் இந்த மோசையை முகமுகமாய் தரிசனம் கொடுத்தார். அது போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு நம்ம முகமுகமாய் அனுதினமும் இந்த கண்ணாடி ஆகிய வேத வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சாந்த குணத்தை கட்டளையிடுவார். அப்படிப்பட்டதான சாந்த குணம் உள்ளவர்களாய் நம்மை வாழ்ந்தோம் அப்படின்னா யார் நம்மை குற்றப்படுத்தினாலும் நம்ம அவங்கள்ட்ட எதிர்த்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நமக்காய் வழக்காடுவார். ஆண்டவர் அவர்களுக்கு புரிய வைப்பார். ஆண்டவர் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும்படியாகவும் நம்மளை என்ன செய்வார், வைப்பார். அந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை தருவார். இப்படிப்பட்டதான பாக்கியம் உள்ள சந்ததிகளாக நம்முடைய சந்ததிகள், நாமும் நம்முடைய சந்ததிகளும் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழும்படியான கிருபையை எங்களுக்கு இந்த நேரத்துல கட்டளையிடுங்க. அநேக நேரங்களில எனக்கு வருகிற சூழ்நிலைகள், போராட்டங்களின் நிமித்தமாக என்னுடைய சாந்தத்தை என்னால வெளிப்படுத்த முடியல, நான் சாந்த குணம் உள்ளவளாய் வாழ முடியல, இருக்க முடியல அப்படின்னு நம்ம நினைத்தோம் அப்படின்னா நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நாங்க வாசித்தோம், தியானித்தோம். ஆண்டவரே, மோசே சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அதனால ஆண்டவரே, அவனுக்கு எதிராக எழுதப்பட்ட ஆண்டவரே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளின் நிமித்தமாக ஆண்டவரே அவன் எதையும் பதில் சொல்லாதபடி சாந்த குணம் உள்ளவனாய் இருந்ததுனால நீங்க அவனுக்காக வழக்காடுனீங்க அப்படின்றத பாக்குறோம். அதை காட்டிலும் அந்த மிரியாமுக்காக ஆண்டவரே மோசேயை ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே அந்த ஒரு ஆண்டவரே சந்தர்ப்பத்தை நீங்க கொடுத்தீங்க. அந்த சாந்த குணம் இருந்ததுனால அவன் ஆண்டவரே அவனை குறித்து ஆண்டவரை குற்றப்படுத்தின போதிலும் ஆண்டவரே மிரியாமுக்காக ஜெபித்தான். அவனுடைய குஷ்டரோகம் நீங்கும்படியா அவன் ஜெபித்தான் அப்படின்னு பாக்குறோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரை கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நாங்கள் சாந்தத்தோடு செயல்படும்படியாய், சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழும்படியாய் எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. எங்களுக்கு பொறுமையை தாங்க. நாங்க சாந்தத்தோடு ஆண்டவரை ஆவியின் கனியாகி அந்த சாந்தத்தை தரித்துக் கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை தாங்க. எப்படிப்பட்டவர்களாக நாங்க வாழணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க கற்றுத்தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துற. நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மகிமை